மேடையில் இருக்கும் இயக்குனர் நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சினிமா ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வகையிலையும் மாறல. ஏன்னா எல்லாருமே கனவு காண்றோம். இதில் பழைய கனவு புது கனவுன்னு யாரும் காண்றதில்லை. கனவு எப்பவுமே புதுசு தான். அதுதான் சினிமா. எனக்கு ஒரே ஒரு புதுசு இதில் இருக்குது. அந்த புதுசு என்னன்னா இந்த ஆடியோ ரிலீஸ் தான். ஏன்னா நாங்கள்லாம் அன்றைக்கி படம் பண்ணும்பொழுது 1.25 ரூபாய்க்கு 1,25,000க்கு இளையராஜா சார் ரைட்ஸ் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் பண்ணதில்லை. அது அப்படியே யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க, அது போயிடும். மிகப்பெரிய ஹிட்டான பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய சாங்ஸ் எல்லாமே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் அப்போ கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணது சந்திரமுகி தான். அதுதான் முதல் படம். அதுக்கப்புறமா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தட் இஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு, சினிமா எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, எந்த வகையான வியாபாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தினமும் கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நேரெதிர். பட்டு பார்த்தி அவரை பார்த்தேன் நான். இப்போ நீ ஆக்சுவலாக இப்போ கூட வில்லன் மாதிரி உட்கார வேண்டாம். அது ஒரு லுக்கே அப்படி ஒரு பேர் நான் ஜோதிகா கிட்ட சொல்லுவேன், இப்படி திரும்பி உதலவா சொல்லுன்னு. அந்த மாதிரி ஒரு ஃபேஸு. ஸோ டெஃபினட்டாக ஹீ வில் பி இஸ் கோயிங் டு ஷைன், நோ டவுட். ஸ்டாராக இருக்கும் பொழுதே ரஜினி சாரை சூப்பர் ஸ்டார்னு அடையாளம் காட்டினவர். ஸோ அவருக்கு தெரியாதா யாரை பார்த்தா எப்படி வருவாங்கன்னு தெரியாதா? அதை அவர் சொன்னார். இதை பார்க்கும் பொழுதே வாசாருக்கு தெரியும், அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த ஃபீலிங் அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அந்த ஃபேஷியல், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அந்த சாங் கூட, சாங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தத்தில் எது பண்ணாலும் டைரக்டர் தாங்க. டைரக்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. லேண்ட் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் வீடு கட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம், அழகாக காட்டலாம். பழைய வீடு கூட வாங்கி புது வீடாக கட்டலாம், அது என்ன வேணால் டெக்கரேட் பண்ணலாம். பட் லேண்ட், பூமி அப்படின்னா அது கதை, அது டைரக்டர். அவர் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஹீரோவை, அழகாக பண்ணியிருக்காரு வில்லனாக இருக்கிறவரை. ஸோ நம்ம பெரிய ஒரு எதிர்கால வில்லன் ஹீரோ எல்லாரையும் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சினிமாவில் மேக்கரை விட ப்ரொமோட்டர் தான் இம்பார்ட்டண்ட். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் ஈக்குவல். நான் நேரம்னு ஒரு படம் பார்த்தேன், டேக்ஸ் ஃப்ரீ இதில் பார்த்தேன். வெளியே வரும்போது அந்த டைரக்டர் நான் அப்படியே கட்டி பிடிச்சேன். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு கிளைமேக்ஸில் அழகாக பண்ணார். எனக்கு சில படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் இப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஃபோன் நம்பரை பிடிச்சி அவங்கள பேசிடணும்னு ஆசைப்படுவேன் நான். அவர் வெளியவே இருந்தார், நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த படத்தை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணால் இது ஈஸியாக ரீச் ஆகிடும். அது உண்மையிலேயே நல்லபடியாக ரீச் ஆச்சு. நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அது கிடச்சாங்க. ஒரு படம் அதாவது சத்யராஜ் சாரும் விஜயசாந்தி மன்னனுக்கு அப்புறம் ராஜா ராணின்ற டைட்டிலில் ஒரு படம் பூஜை போட்டாங்க. போடும்போது அதில் யார் சீஃப் கெஸ்ட்னா அமிதாப் பச்சன். பாக் ஷர்ட்டில் தான் ஓப்பனிங். அப்போ நான் ஒரு சத்யராஜ் சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான கூட்டம் அந்த படம் பூஜைக்கு. அமிதாப் பச்சன் வராரு, இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் வராங்க. அந்த பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு மத்தியானம் ஷூட்டிங் அப்படியே போகிறோம். சத்யராஜ் சார் கவுண்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாரு கவுண்டமணி சார்கிட்ட. ஆனால் பயங்கர கூட்டம். அமிதாப் பச்சன் வந்தார், இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க. அமிதாப் பச்சன் வந்தார், அவங்க வந்தாங்களா, விநியோகஸ்தர்கள் வந்தாங்களா, முதல்ல அதை சொல்லுங்க. வியாபாரிகள் வந்தாங்களா, படம் வாங்குறவங்க வந்தாங்களா, அதுதான் முக்கியம். இங்கே படத்தை வாங்கிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் நமக்கு? கூப்பிட்டு நீ ரீமேக் பண்ணுன்னு சொன்னார்னா இதை விட இந்த படத்துக்கு விமர்சனம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக 100வது நாளில் நம்ம சந்திப்போம் தானே சார். வாழ்க வளர்க.